Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 8/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம். நேற்று போஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சர்வீஸ் அன்அவைலபிளாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீட் யூஜி 2026க்கு இது வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் போடல சார், ரெஜிஸ்ட்ரேஷனே செய்யலை, இல்லை நான் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், டோட்டலாக 12 ஸ்டெப் இருக்குது, அதில் நான் 4th ஸ்டெப்லேயே நின்றுட்டுருக்கிறேன், ஆனால் இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா சர்வீஸ் அன்அவைலபிள்னு வருது, இல்லைன்னா லைவ் ஃபோட்டோவை கேப்சர் பண்ண முடியல, பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய காரணங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து காமிச்சிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து 10:45 வரைக்கும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா த சர்வீஸ் இஸ் அன்அவைலபிள். டைம் பார்த்திங்கன்னா 8th மார்ச் சண்டே 10:44க்கு. ஸோ இதன் காரணமாக மாணவர்கள் அவங்களுடைய நீட் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. இன்று கடைசி நாள். ஆஸ் பர் த அஃபீஷியல் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2026. ஆனால் இது வரைக்கும் இந்த சர்வர் இஷ்யூஸும் சால்வ் ஆகலை, இல்லை ஃபர்தராக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற தகவலும் முழுமையாக தெரியவில்லை. அதனால் இதை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த இஷ்யூஸ் இருக்குது. நீட் அப்ளிகேஷனை என்னால் சப்மிட் பண்ண முடியல, ஃபைனல் சப்மிட் பண்ண முடியல, டெக்னிக்கல் எரர் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இப்போ ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஹெல்ப் டெஸ்க்கும் இருக்குது, அவங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 @nta.ac.in இந்த மெயிலுக்கு உங்களுடைய மெயில் ஐடியிலிருந்து ஸ்டூடெண்ட்டோட மெயிலாக இருக்கலாம், ஆர் பேரண்ட்ஸினுடைய மெயில் ஐடியாக இருக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, சர்வீஸ் அன்அவைலபிளாக இருக்குது, சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா சர்வர் இஷ்யூஸை சால்வ் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் உடனடியாக என்டிஏக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துங்க. அந்த மெயிலை நீங்கள் எத்தனை டைம் போட்டிங்கனாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், ஆர் ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டு இதுக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியும் அப்ளிகேஷன் போட முடியாதனால தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். இதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று நியூஸ் சேனலில் உங்களுக்கு நீட் தேர்வு தவிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வு சர்வரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பிப்பதில் சிக்கல் நிலவுவதால் 3வது நாளாக மாணவர்கள் தவிப்பு. இது 7/3/2026 நேற்று வந்த நியூஸு. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சர்வர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இன்னமும் அது சால்வ் ஆகலை. அப்படியே அப்பப்போ வெப்சைட்டுக்குள்ளே போக முடிஞ்சாலும் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் திரும்பவும் அதே டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துடுது. அதனால் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது மாணவர்களால், பெரும்பான்மையான மாணவர்களால் முடிக்க முடியல. எதனால் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல செய்கிறதுனால நிறைய பேர் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். ஸோ என்டிஏக்கு இந்த நேரத்தில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வச்சுட்டு இன்னமும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வார அவகாசமாவதும் கொடுத்து நீட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். அதே போல் நீங்களும், அதாவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய மெயில் ஐடியிலிருந்து என்டிஏனுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய குறைகளை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் என்டிஏ இதற்கான
சொல்யூஷன் என்னங்கிறத சொல்ல வருவாங்க. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். அடுத்தது, இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட் யூஜி 2026 முடிகிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு 2026க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான அதர் ஸ்டேட்லேயும் நான் அப்ளை பண்ணணும். அதுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா இதை நம்ம ஒரு பெய்டு சர்வீஸாக கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பெய்டு சர்வீஸ் மூலமாக பயன்பெற்று அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, அதே போல் ஃபைனல் இயர் வரைக்குமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.